ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதி. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது செயற்கை குழந்தைகள். இதான் தலைப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஆன்லைன் வகுப்புகள் நம்மளுடைய 9th பேஜ் வர ஜூன் 22 முதல் சண்டேயிலேருந்து தொடங்க இருக்குது. விருப்பம் உள்ளவங்க கீழ்கண்ட வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். இது ஒரு உயர்நிலை ஜோதிட புரிதல். 6 மாதம் கிளாஸஸ் இருக்கும், சண்டே கிளாஸ். கோர்ஸ் கம்ப்ளீட் ஆகும்போது நீங்கள் கிட்டத்தட்ட தனிநபர் ஜாதகம் பார்க்கும் அளவுக்கு தேர்ச்சி பெற்றிருப்பீர்கள். செயற்கை குழந்தைகள் ஓகே. செயற்கை குழந்தைகள்னால் என்ன? மாறி வரும் காலச்சூழலுக்கு ஏற்ப இன்றைக்கு ஆண் பெண் இருவரும் பாரபட்சம் பார்க்காம படிக்கிறதும் வேலைக்கு போகிறதும் கல்யாணத்தை தள்ளி போடுறதுங்கிறத ஒரு ஃபேஷனாகவே வச்சிட்ருக்காங்க. உதாரணமாக 17 வயசு 16 வயசு 18 வயசுலாம் கல்யாணம் நடந்துட்டுருச்சு ஒரு காலத்தில் பெண்களுக்கு. ஈவன் ஆண்களுக்குமே 20 வயசு 21 வயசுலலாம் கல்யாணம் ஆகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி பெண்ணுக்கு திருமண வயது 21 அப்படிங்கிறது மாதிரியும் ஆணுக்கு திருமண வயது 22 23ன்னு மாறி வந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் ஆக இன்றைக்கி 2020ஆம் ஆண்டுகள் பின்னணியிலலாம் பார்த்திங்கன்னா 25 வயசுக்கு குறையாமல் பெண்கள் கல்யாணம் பண்ணுறதே இல்லை. ஆண்கள்லாம் கிட்டத்தட்ட 30 வயசை தொட்டுடுறாங்க, 29 30ன்னு. இன்னும் கொஞ்சம் நாள் போக பார்த்திங்கன்னா இப்போ 27 வயசு பொண்ணுங்களாமும் கூட ஏன் இப்போ அவசரம் என்ன, உடனே கல்யாணம் பண்ணணுன்றாங்க. இதில் என்ன ஒரு டிஃபிகல்ட்டிஸ் ஏற்படுதுன்னா, இந்த குழந்தை பிறப்பு விகிதாச்சாரம் சிக்கலாகிக்கிட்டே வரும். அதுக்கு காரணம் தரமான கருமுட்டைகள் உற்பத்தியாகி ஒரு பொண்ணு 13 வயசில் பூ பெய்து முடிஞ்சு 27 வயசில் கல்யாணம் பண்ணுறாங்கங்கிற போது கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் இந்த தரமான கருமுட்டைகள் பூரா வேஸ்ட்டாக போன பிறகு அப்புறமா குழந்தை பெற்றுக்கிறதுக்கு ஆர்வம் காட்டுறது. இன்னும் சிலரெல்லாம் பார்த்திங்கன்னா கல்யாணமும் பண்ணிவிட்டு இன்னொரு 3 வருஷம் போட்டோம், கணவரை நான் நல்லா புரிஞ்சுக்கணும், மனைவியை நான் நல்லா புரிஞ்சுக்கணும், அப்புறமா குழந்தை பெற்றுக்கலாம், இல்லைன்னா எதுக்கு சிக்கல் அப்படிங்கிறது மாதிரி அதுக்கப்புறமும் 2-3 வருஷம் தள்ளி போட்டுடுறாங்க. இந்த அளவுக்கு எல்லாமே தள்ளி போயிடுற நிலையிலையும் மாறி வரும் உணவு கலாச்சார பழக்க வழக்கங்கள் ரீதியாகவும் குழந்தை பிறப்புங்கிறது இன்றைக்கி நேச்சராக நடக்கிறது ரொம்ப அபூர்வமாக போயிடுச்சு. ஒரு காலத்தில் இயற்கையாக குழந்தைங்க வரிசையாக பெற்றுக்கிட்டு இருந்த ஒரு சிசேரியன் குழந்தையோ ஆயுத கேஸுன்னு சொல்லுவாங்க நம்ம ஊர் பக்கம்லாம். இவன் ஆயுத கேஸ் அப்போவே தெரியும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி செயற்கையாக ஒரு சிசேரியன் பண்ணி குழந்தை எடுக்கிறது, செயற்கை முறை கருத்தரிப்புங்கிறதுலாம் ரொம்ப அபூர்வமாக இருந்த காலகட்டம் போய் இன்றைக்கெல்லாம் யூவிஎஃப் ஐவிஎஃப்னு எல்லாமே செயற்கை முறை கருத்தரிப்புக்கு அதிகமாக மாறிக்கிட்டே வருது. என்னுடைய நிறைய காணொளிகளில் சொல்லிக்கிட்டே இருப்பேன், இன்றைய உலகை ஆள்வது ராகு. புரிஞ்சிச்சிங்களா? ராகு ஒரு செயற்கை கிரகம். செயற்கை முறையில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் குறிப்பிடக்கூடிய கிரகம் ராகு. அப்போ அவர் ஆள்ற இந்த உலகத்தில் எல்லாமே செயற்கையாக தான் இருக்கும். சிரிப்பு செயற்கையாக இருக்கும், வணக்கம் செயற்கையாக இருக்கும், குட் மார்னிங் குட் நைட் செயற்கையாக இருக்கும், சாப்பிட்டியான்னு கேட்குறது செயற்கையாக இருக்கும். உள்ளார்ந்த ஆத்மார்த்தமான விஷயங்களே இன்றைக்கி உலகத்தில் பெருசாக இருக்காது. எப்பேற்பட்ட பரபரப்பான நியூஸும் உங்களுக்கு ஒரே நாளில் சலிச்சு போயிடும். 30 செகண்டுக்கு ஒரு பரபரப்பான நியூஸ் வந்துட்டுருக்கு அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. ஆனால் அடுத்த 30 செகண்டில் வேறு பரபரப்பான நியூஸை வந்தோடனே இந்த பழைய நியூஸை மறந்து போயிடுவாங்க. அப்படித்தான் உலகம் வேகமாக முன்னோக்கி ஓடிக்கொண்டே இருக்குது. இதில் இந்த செயற்கை குழந்தைகள் என்ன வராங்க அப்படின்னு பார்க்கும்போது, எந்த ஒரு ஜாதகத்திற்கு 5ஆம் இடத்துல ராகு அல்லது கேது அமர்ந்தால் அவர்களுக்கு இயற்கை முறையில் கருத்தரிக்கும் வாய்ப்புகள் குறைஞ்சி போயிடும். இது ஆணோ பெண்ணோ யாரோ ஒருத்தருக்கு இருந்தாலும் போதும். அப்போ இவங்க டாக்டர் ட்ரீட்மெண்ட்டு, மருந்து மாத்திரையின் உதவி அல்லது விஞ்ஞானத்தின் உதவியோடு தான் குழந்தை பெற்றுக்கணுங்கிறது மாதிரி சூழ்நிலைகள் உருவாகும். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, உங்கள் ஜாதகத்தில் 5ஆம் அதிபதின்னு ஒருத்தர் இருப்பார். எல்லா லக்கணத்துக்கும் 5ஆம் அதிபதி புத்திரக்காரகன் அப்படிங்கிறது மாதிரி வரும். பெண்களுக்கு மட்டும் சிறு விதி விலக்காக 5 அல்லது 9ஆம் அதிபதி, ஏன்னா கர்ப்பஸ்தானம் சொல்லக்கூடிய 9ஆம் அதிபதி. இந்த 2 பேரில் யாராவது ஒருத்தர் ராகு கேதுவோடு ரொம்ப க்ளோஸாக சேர்ந்திருந்தாலும், இவர்கள் ராகு கேதுவின் நட்சத்திரங்களில் போய் அமர்ந்தாலும் உங்களுக்கும் செயற்கை குழந்தை, அதாவது இயற்கை அல்லாத முறையில் குழந்தை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். செயற்கை குழந்தைன்னா உடனே குழந்தையே செயற்கையாக உருவாக்கிடுவாங்களான்னு அப்படி யோசிக்க வேண்டாம். கருத்தரிக்கிறதுக்கு நீங்கள் எடுத்துக்கொள்கிற முயற்சிகளில் மருத்துவரின் உதவி இல்லாமல் அது நடக்காது. டயட்டை ஃபாலோ பண்ணுறது, மருந்து மாத்திரைகள் உதவியை நாடுறது, ஐவிஎஃப் பண்ணிக்கிறது, செயற்கை முறை கருத்தரிப்பு, வாடகை தாய் முறை கருத்தரிப்பு, இது எல்லாமே உயிரணு தானமாக வாங்கி குழந்தை பெற்றுக்கிறது, கருமுட்டை தானமாக வாங்கி குழந்தை பெற்றுக்கிறது, இது எல்லாமே அதுக்குள்ள அடங்கும். இயற்கை அல்லாத
அப்படிங்கிற வார்த்தையை இந்த இடத்துல நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ பொதுவாக 5ல் ராகு கேது இருந்தாலும் சரி, 5ஆம் அதிபதி ராகு கேதுவோடு க்ளோஸாக சேர்ந்துட்டாலும் சரி, 5ஆம் அதிபதி ராகு கேதுவனுடைய தொடர்பில் இருந்தாலும் சரி, செயற்கை முறை கருத்தரிப்பு நீங்கள் செயற்கையாக தான் குழந்தை பெற்றுக்க வேண்டிய அவசியம் உண்டாகும். இப்போ ஒரு உதாரணம் பார்க்கலாம். ஒரு கன்னி லக்ன ஜாதகம், இவருக்கு 5ஆம் அதிபதி சனி. இந்த சனி பகவான் 6வது வீட்டில் இருக்கார், கூட ராகு இருக்கார். சனியும் ராகு 2 பேருமே சதய நட்சத்திரத்தில் உட்காந்துட்ருக்காங்க. இது ஒரு பெண்மணியின் ஜாதகம். கல்யாணமே 27 வயசில் தான் பண்ணிட்டாங்க. 27 வயசுக்கு அப்புறம் 3 வருஷம் கல்யாணம் பண்ண பிறகு குழந்தையெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், வெளிநாடு போகிற இந்த ப்ராசஸிங்கில் நாங்கள் இருக்கோம்னு சொல்லி வெளிநாடு போனாங்க. அதுக்கப்புறம் என் தலைகீழாக நின்று தண்ணி குடிச்சு பார்த்தும் குழந்தையே பிறக்கல. என்ன ஏதுன்னு பார்க்கும்போது கருமுட்டை வந்து சரியாக வளரலை, கணவருக்கு வந்து உயிரணுக்கள் பெருசாக வீரியம் இல்லை அப்படின்றாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா செயற்கை முறை கருத்தரிப்பு தான். செயற்கை முறை கருத்தரிப்புக்கும் 3 தடவை முயற்சி பண்ணி 3 தடவையும் தோற்று போய் 4வது தடவை தான் கடவுள் கிருபையால் ஒரு குழந்தை. இவங்க அந்த முதல் குழந்தைய பெற்றுக்கும் போது அவங்களுக்கு வயசு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 39. அதாவது 27 வயசு வரைக்கும் கல்யாணத்தை லேட் பண்ணி 31 வயசு வரைக்கும் குழந்தை பெற்றுக்கிறத தள்ளி போட்டு அதுக்கப்புறம் பலவிதமான முயற்சிகள் செஞ்சு 39 வயசில் குழந்தைக்கு 1 வயசு ஆகும்போது 40 வயசு ஆகி இவங்க பாட்டி ஆகிட்டாங்க. பாட்டி ஆகிற வயசில் தாயாகிறாங்க. இதுதான் செயற்கை குழந்தை. புரியுதா உங்களுக்கு? இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு கும்பலக்ன ஜாதகம், இவங்களுக்கு 5ஆம் அதிபதி புதன். புதன் வந்து ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா துலாத்தில் இருக்கார், ராகுவுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். 5ஆம் வீட்டில் இவங்களுக்கு ராகு இருக்குது. 5ஆம் அதிபதி ராகுவோடு சேரலை, ஆனால் ராகுவுடைய நட்சத்திரமான சுவாதியில் துலாத்தில் இருக்கார். இங்கே புதனுடைய வீட்டில் 5ஆம் இடத்துல ராகு. இவர்களுக்கு கல்யாணம்லாம் என்னமோ இளமையிலே ஆயிடுச்சு. கல்யாணம் வந்து ஒரு 24 வயசுலேயே பண்ணிட்டாங்க. பெண் குழப்பம். இதுவும் ஒரு பெண்ணின் ஜாதகம் தான். 24 வயசுலேயே மேரேஜ் பண்ணாலுமே குழந்தை பிறக்கவே இல்லை, தள்ளி போயிட்டே இருக்குது. 2 தடவை கருத்தரித்து அபார்ஷன் ஆகிடுது. டாக்டர்கிட்ட கேட்டால் எல்லாம் நார்மலாக இருக்குன்னு சொல்லி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா திருமணத்துக்கு பிறகு 8 ஆண்டுகள் கடும் தவம். 32 வயசில் தான் இந்த செயற்கை முறை கருத்தரிப்புக்கு போகணும்னு முடிவு பண்ணி அதில் போய் அதுக்கப்புறம் குழந்தை பெற்றுட்டாங்க பையன். இந்த 5ஆம் இடம் 5ஆம் அதிபதி டாமினேட் பண்ணும். இன்னும் சில ஜாதகங்களுக்கு அபூர்வமாக பார்த்திங்கன்னா புத்திரக்காரகன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் போய் ராகுவாலேயோ கேதுவாலேயோ கிரகணப்படுத்தப்பட்டிருந்தாலும் இவங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக குழந்தை பிறகு. 5ஆம் இடம்லாம் நல்லா தான் இருக்கும். 5ஆம் இடத்துல ராகு கேது இருக்க மாட்டாங்க. 5ஆம் அதிபதி ராகு கேதுவோட தொடர்பில் இருக்க மாட்டாங்க. ஆனால் குரு போய் மாட்டிக்குவார். புத்திரகாரகனான குரு ராகுவுடனோ கேதுவுடனோ 5 டிகிரிக்குள்ளே க்ளோஸாக இணையும் போது அந்த குழந்தை பிறப்பதில் டிஃபிகல்ட்டிஸ் வரும். எல்லாருக்குமே வந்து லேட் ஆகிடும்னோ இல்லை எல்லாருக்குமே வந்து ரொம்பவும் டிஃபிகல்ட் ஆகி தான் குழந்தை பிறக்கும்னோ அர்த்தமே இல்லை. சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இமிடியேட்டாக இருக்கும், ஆனால் டாக்டரோட உதவியோடு தான் இருக்கும். இது வந்து சிசேரியன் பண்ணி குழந்தை எடுக்கிறது அப்படி இயற்கையாக கருத்தரிச்சிடும், ஆனால் செயற்கையான முறையில் தான் வெளியில் எடுக்கணும் அப்படிங்கிறது மாதிரியான சூழ்நிலைகளையும் உருவாக்கிவிடும். இது ஒரு சிலருக்கு அந்த மாதிரியான அமைப்பு இருக்கும். இன்னும் வெகு சிலருக்கு நேச்சுரலாகவே கருத்தரிக்கும், நேச்சுரலாகவே குழந்தை பிறந்துடும், ஆனால் குழந்தை ஏதாவது குறைபாட்டோடு இருக்கும். ஒன்று நடக்கிறது லேட் ஆகிடும், பேசுகிறது லேட் ஆகிடும், உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்கும், அல்லது பிறக்கும்போதே ஏதாவது நோய் டிஃபிகல்ட்டிஸ் இந்த மாதிரியும் வரும். ஸோ இந்த செயற்கை குழந்தைகள் அப்படிங்கிற அமைப்பே ராகுவும் கேதுவும் கொடுக்கறது தான். செயற்கைன்னு வந்துட்டாலே ராகு தான், அவர் தான் டாப் மோஸ்ட்லி கேதுவோட இணைவு 5ஆம் அதிபதிங்கிறது புத்திர தோஷத்தையோ புத்திர சோகத்தையோ ஏற்படுத்துது. அது குழந்தையே இல்லாத நிலையோ அல்லது தத்து குழந்தை தான் எடுத்துக்கணுங்கிற மாதிரியோ அல்லது ஒத்த குழந்தையை பெற்று அதையும் பறி கொடுத்துட வேண்டிய நிலையையோ கொடுக்குது. கேது வந்து இல்லாமல் பண்ணுற கிரகம், ராகு தான் மல்டிபிள் பண்ணுற கிரகம். அதனால் செயற்கை அப்படின்னு வரும்போது ராகுவுக்கே இங்கே அதிகப்படியான முக்கியத்துவம் ஆகிடுது. உங்கள் ஜாதகத்தில் 5ஆம் அதிபதி ராகுவோடு இருந்தாலும் சரி, 5ஆம் இடத்துல ராகு இருந்தாலும் சரி, 5ஆம் அதிபதி ராகுவுடைய நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்தாலும் சரி, இயற்கை முறை கருத்தரிக்கும் வாய்ப்பு ரொம்ப கம்மியாகிடும். அதுக்கு நம்ம வந்து காலதேச ரீதியாகவும் நிறைய விஷயங்களை மாற்றுறோங்கிறதையும் மறுக்க முடியாது. இன்றைக்கி இருக்கிற உணவு பழக்க வழக்கம், இன்றைக்கி இருக்கிற உடை கலாச்சாரம் கூட ஒரு மனுஷனுக்கு உயிரணுக்களின் தராதரத்தை குறைச்சிடும். 1970களில் பிறந்த ஒரு ஆணுக்கு பார்த்திங்கன்னா கோடிக்கணக்கான உயிரணுக்கள் அவருடைய ஸ்பாமில் இருந்திருக்கு. அதுவே 80களில் பிறந்தவங்க அதுக்கு பாதியாக மாறி, 90களில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுலேயும் பாதியாக மாறி, 2000ல் பிறந்தவங்களுடைய இதெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப வீக் அப்படிங்கிறது மாதிரியான ரிப்போர்ட்டு தான் கொடுத்துது. இது நம்மளோட குடிக்கிற தண்ணி, சுவாசிக்கிற காற்று, சாப்பிட்ற உணவு, அதில் போடுற உரம் போன்றவைகள், இயற்கை முறையில் இன்றைக்கி விளைவிக்கிற உணவுகள்லாம் நம்மக்கிட்ட கிடைக்கிறதே கிடையாது. பட் இதில் யாரையும் குற்றமும் சொல்ல முடியாது. 30 கோடி மக்கள் தொகை இருந்தபோது இயற்கை உணவு முறையை வேணால் யூஸ் பண்ணலாம். நீங்கள் 150 கோடியை நெருங்கிட்ட நிலையிலையும் அதே இயற்கை முறையில் உணவு கொடுக்கணும்னு நினச்சா சாத்தியமே இல்லாத ஒன்றாக போய்விடும். இப்போ செயற்கை முறையில் தான் உணவு சாப்பிட்றோம். அதாவது
உயிர் உரங்கள் அற்று செயற்கை முறை உரங்கள் வேதி உரங்களை போட்டு தான் உணவே விளையுது. அப்போ நம்மளும் செயற்கை மனிதர்களாக மாறி போயிடும். அதனால தான் எல்லாமே செயற்கையாகவே இருக்குது. இயற்கையான ஒரு அமைப்புங்கிறது குறைந்து கொண்டே வரும் ஒரு காலம் இது. ராகு என்னும் அரக்கன் செயற்கை கிரகம் இந்த உலகத்தை ஆண்டுகிட்டு இருக்கிறதுனால ஏற்படுற விளைவுகள் உங்கள் ஜாதகத்திலும் இந்த மாதிரியான அமைப்புகள் இருந்தால், நம்ம குழந்தைங்க அந்த மாதிரியான அமைப்பில் இருந்தால் சீக்கிரமே இளமையிலேயே திருமணம் முடிக்கிற வாய்ப்பையும் அதன் மூலம் குழந்தை பெற்றுக்கொள்ளும் யோகிதையும் உருவாக்கி கொடுக்க வேண்டியது நம்மளோட கடமை. அதே மாதிரி குழந்தைங்களும் இன்றைக்கி படிப்பு, ஃப்யூச்சர், எதிர்காலம்னு அது பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்காமல், பட்டு இந்த மாதிரி ஒரு பதில் சொன்னோம்னா கல்யாணம் குழந்தையே வேணான்னு எல்லோரும் போய்கிட்டு இருக்கோம், இவர் ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரியும் சொன்னாலும் சொல்லுவாங்க. ஸோ காலம் மாறிக்கொண்டே இருக்கிறது. இன்னும் 10 வருஷம் கழித்து திருமணங்கள்லாம் இருக்குமா அப்படிங்கிறதுலேயும் கொஞ்சம் டவுட் இருக்கத்தான் செய்யுது. போக 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 லிவிங் டுகெதர் ஸ்டைல் வாழ்க்கை முறை ரொம்ப அதிகரிச்சிடுமோ அப்படிங்கிற ஒரு கவலையும் வருத்தமும் இருக்கவே செய்கின்றது. நாம் மேற்கத்திய கலாச்சாரத்தை நோக்கி போய்கிட்டே இருக்கோம், அவங்க நம்மளை நோக்கி வந்துக்கிட்டே இருக்காங்க. இது உலகியலின் எப்போவுமே உள்ள ஒரு நடப்பு நிகழ்வு தான். ஸோ செயற்கை குழந்தைகள் பிறக்கும் அமைப்பு, இந்த கிரக சூழல்கள் இருந்தால் உங்களுக்கும் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.